கன்னிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டகசனி ஆரம்பமாயிருச்சு. ஐயையோ கண்டகசனியா, நாங்கள் ஏற்கனவே படாத பாடுபட்டு நொந்து போய் தான் கிடக்கிறோம், மறுபடியும் ஏதோ கண்டகசனி ஆரம்பிச்சிருச்சு, எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சா அப்படி இப்படி நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு இருக்கீங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டகசனி ஆரம்பித்தது உண்மைதான். அது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது 2.5 வருடத்துக்கு இருக்கத்தான் போகுது. இதில் வந்து 1 கோடி பேர் கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த 1 கோடி பேருக்குமே இதனுடைய தாக்கங்கிறது இருக்காது. அதில் ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்க போகுது. இதில் குறிப்பாக கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்க தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்க போகுது. மீதி யாருமே இதனுடைய பாதிப்பை நினச்சி பயப்பட தேவையே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டகசனி சிம்மராசியில் தான் இருந்துச்சு. சிம்மராசிக்குமே பார்த்தீங்கன்னா பெரிதாக தொந்தரவு அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்க கிடையாது. ஓரளவுக்கு வந்து நார்மலாக தான் அந்த லைஃப் அப்படிங்கிறது மெயின்டைன் ஆச்சு. ரொம்ப சிரமப்பட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் உங்களுடைய லைஃபும் அப்படிங்கிறது வரக்கூடிய 2.5 வருடங்களுக்கு நடக்க போகுது. ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி, ராகு பயிற்சி இது எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு என்னதான் கண்டகசனியை ஆரம்பித்தாலுமே கூட அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாகவே குறைஞ்சிரும். கன்னிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும். வரக்கூடிய நாட்கள் இருந்து கன்னிராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்குது. இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. அதாவது மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேருமே வந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மார்ச் 29ஆம் தேதி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு வந்திருக்காரு. மீனராசியில் ஒரு 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணுவார். இந்த ஒரு 6 மாத காலம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகு பயிற்சி நடக்க இருக்குது. ஒரு வருடத்தில் இத்தனை பயிற்சி நடக்க இருக்கிறது வந்து இதுதான் முதல் முறையாகவே பார்க்கப்படுது. அதனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில். ஆனால் அந்த வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது அரசாங்க வேலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, இல்லை வந்து பேங்க் சைடு ஒன்று எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கன்னிராசிக்காரங்க தங்களுடைய சொந்த பதத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே கடந்த காலகட்டங்களில் இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் உயிரே வாழ முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடுறேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்கள் கூட இருக்கிற நபரில் வந்து தடைப்படுத்தி இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் கன்னிராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு குரு பயிற்சி மே 14ஆம் தேதி நடக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போய் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. ஏன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால வரக்கூடிய நாட்களில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு படிப்படியாகவே முன்னேற்றம் அடைய போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் 7-8 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கிடைச்சிருக்காது.
கிடையாது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்து விதமான சலுகையுமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லாம் கிடைக்க போகுது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் ரொம்பவே பாவம். ஏன்னா வயது 33, 35, 37 வயது வரைக்குமே கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டே தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது ஜாதகம் சரியில்லை, செவ்வாய் இருக்குது, ராகுகேது இருக்குது. அதுவும் இல்லை அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டில் வசதி கம்மியாக இருக்குது, சொத்து பத்து இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தால் கன்னிராசிக்காரங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை தானாகவே தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை கூட இருக்கிறவங்க தப்பாக நினச்சிருவாங்க, இந்த ஊர் ஏதாவது நினச்சிருமா அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே நிறைய பேர் இருக்கீங்க. யார் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு இரண்டாவது திருமணம் நிச்சயமாக உங்களுக்கு விரைவில் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது. கோயிலாக போயிட்டே தான் சாமி இருக்கும். எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, இப்படி தான் நிறைய கன்னிராசிக்காரங்க சொல்லுவீங்க. இந்த வருடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க நீங்கள் இது எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சிகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே நிச்சயம் வரப்போகுது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒன்றாக ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. காதலில் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காதல்னாவே அது கன்னிராசின்னு பேர் எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காதலில் அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசினா அது பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க தான். காதலிச்சுட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு பிரேக்கப் ஆகி விட்டு போயிடுவாங்க. அதேமாரி காதலிச்சு வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பெற்றோர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கன்னிராசிக்காரங்க சந்திச்சு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த வருடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் காதல் செய்யும்போது கண்டிப்பாக அந்த காதல் கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டிலுடைய பெற்றோருடைய சம்மதத்துடன் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது. நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியாக கன்னிராசிக்காரங்களுடைய வளர்ச்சிங்க இருக்க போகுது. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ரிசல்ட்டை நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வருமா வராதா, நல்ல காலேஜ் கிடைக்குமா, நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா, நல்ல கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை. அதனால நிறைய கடன் பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு கன்னிராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்ச ரூபா சொல்லுவாங்க. இந்த கடனை எப்படியே கட்டி முடிச்சுட்டுனா போதும் கொஞ்சம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்துக்குங்க அப்படின்னு தான் கன்னிராசிக்காரனுடைய பெரும்பாலானுடைய புலம்பலாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்கு வரப்போகுது. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களை என்ன நோயினே தெரியாது. ஹாஸ்பிட்டல் போனால் 2000 3000 செலவாயிட்டே இருக்கும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளில் நிறைய தொந்தரவு கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் பயந்துட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய கூட இருக்கிற நபர்களை பெரும்பாலும் பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இருக்க போது. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு
முருகப்பெருமானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்.